திருப்பதி திருமலை வெங்கடாச்சலபதி கோவில் பிரசாதமான லட்டுவில் தயாரிப்பதற்காக கலப்பட நெய் பயன்படுத்தப்பட்டதாக எழுந்த புகார் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த சிறப்பு விசாரணை குழு ஒன்றும் அமைக்கப்பட்டது. அதன் தலைவர் சர்வஸ்ரேஷ்ட திரிபாதி ஒரு பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார். இந்த விசாரணை நடத்தப்படக்கூடிய விதம் குறித்தெல்லாம் பேசியிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். இந்த சிறப்பு விசாரணை குழு எத்தனை பேர் கொண்ட குழுவாக அமைக்கப்பட்டிருக்கிறது? அதனுடைய தலைவர் திரிபாதி தற்போது என்னென்ன விஷயங்களை பதிவு செஞ்சிருக்கிறார்? விசாரணை நடத்தும் விதம் தொடர்பாக விரிவா பதிவு பண்ணுங்க. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கடந்த ஆட்சி காலத்தில் லட்டு தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட நெய் விலங்குகள் கொழுப்பு கலந்திருப்பதாக புகார் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த மாநில அரசு சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றை அமைத்து அதனை விசாரிக்கும்படி அனுமதி அளித்தது. இந்த குழுவில் 9 பேர் கலந்து கொண்டனர். கலக்கப்பட்டது. இந்த குழுவினர் நேற்று காலை திருப்பதி வந்த நிலையில் திருமலை திருப்பதி தேவஸ்தான உயர் அதிகாரியான சியாமலராவை சந்தித்து பேசினர். நேற்று மாலை திருமலைக்கு வந்த இந்த குழுவினர் திருமலையில் உள்ள சுவாமி தரிசனம் செய்துவிட்டு அங்குள்ள நிலைமைகளை கண்டறிந்தனர். மேலும் இன்று காலை சுவாமி தரிசனம் செய்த பின் அவர்கள் அளித்த பேட்டியில் இந்த வழக்கானது கீழ் திருப்பதியில் உள்ள கிழக்கு காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கினை தாங்கள் பெற்றுக் கொண்டதாகவும் இது குறித்து ஏஆர் அதாவது திண்டுக்கல் தமிழகத்தில் உள்ள திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஏஆர் டைரி நிறுவனத்தின் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த குழு அதை பெற்றுக்கொண்டோம். தொடர்ந்து நாங்கள் பல்வேறு குழுக்களாக பிரிந்து இந்த விசாரணை நடத்த உள்ளதாகவும், குறிப்பாக திண்டுக்கல் சென்று அந்த டைரி நிறுவனத்திடம் எப்பொழுது எந்தெந்த ஆண்டுகளில் எவ்வளவு விற்பனை செய்யப்பட்டது போன்ற கோணங்களில் விசாரணை செய்யப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். நன்றி சரவணன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.